Hello students, welcome back to our channel Manakar Asiriyar. 12th standard common quarterly examination September 2025 காமர்ஸ் தமிழ் மீடியத்துக்கான ஒரு ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். டோட்டல் மார்க் வந்து 90. 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 21 மார்க் கேட்டிருக்காங்க. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. மானக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே ரொம்ப முக்கியம். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கணும். கட்டாய வினா வந்து பார்த்தீங்கன்னா 30. 7 × 2 14. மேலாண்மை என்றால் என்ன? குறியிலக்கு மேலாண்மையின் ஏதேனும் 2 நண்பர்களை குறிப்பிட. கடன் சந்தை என்றால் என்ன? ஏலமிடுதல் என்பதன் பொருள் யாது? இந்தியாவில் உள்ள ஏதேனும் 5 பங்கு சந்தை பற்றி எழுதுக. மனிதவள மேலாண்மை என்றால் என்ன? ஆட்சேர்ப்பு முறையில் வேட்டையாடுதல் என்றால் என்ன? அடுத்து பார்த்தீங்கன்னா தரமுடைய பொருட்கள் வாங்கும்போது நுகர்வோர் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய 4 முக்கிய அம்சங்கள். ஏதேனும் 4 போட்டி கேள்விகளை எழுதுக. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். இதனால் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. விதிவிலக்கு மேலாண்மையில் உள்ள செயல்முறைகள் யாவை? தேசிய தீர்வாக மற்றும் கள ஆசிய அமைப்பு பற்றி சிறுகுறிப்பு வரைக. கருவூல ரசீதின் பொது இயல்புகள் யாவை? காளை மற்றும் கரடி விளக்குக. புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் என்றால் என்ன? வேலைவாய்ப்பு இணையதளங்கள் என்றால் என்ன? உயர்மட்ட குழு நேர்காணல் எப்படி நடத்தப்படுகிறது? தொழிற்சாலைக்குள் பயிற்சி என்றால் என்ன? சந்தையிடுகையாளரின் பங்களிப்பு ஏதேனும் 3 குறிப்பிடு. நுகர்வோர் நலன் பாதுகாப்பில் ஐக்கிய நாடு சபையின் ஏதேனும் 3 நோக்கங்கள் யாவை? அடுத்து 7 × 5 35 பொறுத்த வரைக்கும் மேலாண்மையின் அடிப்படை கருத்துக்களை வரி. மேலாண்மையின் பல்வேறு முக்கிய பணிகள் யாவை? குறியிலக்கு மேலாண்மையினுடைய நன்மைகள். நிதி சந்தையின் பல்வேறு வகையான புதிய நிறுவனங்கள் விளக்குக. பணசந்தை மற்றும் மூலதன சந்தைக்கு இடையே உள்ள வேறுபாடு. செபியின் அதிகாரங்களை வரி. ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள அகவலங்களை விளக்குக. பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான முக்கிய நேர்களின் வகைகளை விளக்கு. சந்தை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது விவரி. சந்தையிடை கலவையின் கூறுகளை குறிப்பிடு. மின்னணு சந்தையிடுதலின் நன்மை தீமைகளை விளக்குக. நுகர்வோர் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள்? தேசிய ஆணையத்தின் ஒட்டுமொத்த பணிகளை விரிவாக விளக்குக. ஏதேனும் 5 பங்கு சந்தை பணிகளை விவரி. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.